மனிதர்களை உருவாக்குகிறது. கல்விதான் மனிதர்களுக்கு உயரம் தருகிறது. கல்விதான் மனிதர்களுக்கு அழகு தருகிறது. கல்விதான் மனிதனுக்குள் இருக்கிற பேதத்தை களைகிறது. மொழி என்பது நம்முடைய நீண்ட நெடிய பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சி. அந்த மொழி இருப்பதனால் தான் இன்னும் எங்கள் தமிழச்சி கற்பின் மீது நம்பிக்கை கொண்டவளாக இருக்கிறார். அந்த மொழி இருப்பதனால் தான் இன்னும் எங்கள் தமிழன் மானத்தை உயிராக கருதுகிறார். மானத்தை உயிராக தமிழன் கருதுவதற்கும் கற்பை உயிராக தமிழச்சி கருதுவதற்கும் அடிப்படை மொழி. அந்த மொழி கொடுத்த பண்பாடு, மொழி கொடுத்த ஊட்டம். காலங்காலமாக மொழியில் செதில் செதிலாக, வண்டல் வண்டலாக, படிமங்களாக, திட்டு திட்டாக கொட்டி கிடக்கிறதே நாகரிக பண்பாட்டு சுவடுகள். அவைகள் நேற்று பிறந்த பிள்ளையின் மீதும் தடம் பதிக்கிறது. அதனால்தான் அவர்கள் மானத்தில், கற்பில், ஒழுக்கத்தில், அறத்தில் நிலைபெறுகிறார்கள். எனவேதான் நீங்கள் மொழியை இழந்துவிடக் கூடாது என்கிறேன். நான் ஆங்கிலத்திற்கு விரோதி அல்ல. ஆங்கிலம் என்பது உலகத்தை திறந்து பார்க்கிற ஜன்னல். ஆனால் தமிழ்தான் என் வீட்டு வாயில் கதவு. ஆங்கிலத்தையோ பிற மொழிகளையோ படிக்க கூடாது என்று சொல்கிறவன் உலக அறிவுக்கு விரோதியானவன். உலகத்தை 4 முறை சுற்றி வந்த பிறகு, நவீன உலகத்தோடு பழகி பார்த்த பிறகு, நாம் உலக இனத்தில் எங்கே இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்ட பிறகு, தமிழ் இனம் இனிமேல் எங்கே இருந்து தொலைக்க வேண்டும் என்ற அறிவு பெற்ற பிறகு பிற மொழிகளை நாங்கள் வெறுக்க மாட்டோம். ஆனால் பிற மொழிகளை கற்கிற ஆர்வத்தில், அவசரத்தில், ஆத்திரத்தில் தாய்மொழியை இழந்துவிடக் கூடாதே என்றுதான் நாங்கள் எல்லா மன்றங்களிலும் குரல் கொடுக்கிறோம். ஆங்கிலத்துக்கு பிற மொழிக்கும் தாய்மொழிக்கும் என்ன வேறுபாடு என்று ஒரு முறை கேட்டார்கள். ரொம்ப எளிமையான வேறுபாடுதான். பிற மொழி என்பது கண்ணில் அணிந்து கொள்கிற கண்ணாடி போன்றது. தாய்மொழி என்பது அந்த கண்ணாடிக்கே வழிகாட்டுகிற கண் போன்றது. கண்ணாடிகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் தோழர்களே. கண் இருந்தால் தானே கண்ணாடியை மாற்ற முடியும். விழிப்பார்வை என்ற ஒளிப்பார்வை இருந்தால் தானே மாற்ற முடியும். எனவே ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நாட்டில் பெருகுகிற பொழுது தமிழையும் அவர்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டுமே என்ற ஆதங்கம், என்ற ஒரு மெல்லிய சோகம், பயம் கூட எங்கள் நெஞ்சில் இருக்கிறது. அதிகமாக மரம் நடுவதற்கு ஒரே ஒரு யோசனை தான் இருக்கிறது. எந்த மரத்தை எந்த குழந்தை நடுகிறதோ அந்த மரத்திற்கு அந்த குழந்தையின் பெயரை சூட்டி விடுங்கள். தயவு செய்து செய்யுங்க. ரமா, இந்த மரத்துக்கு ரமான்னு பேரு, இந்த மரத்துக்கு மணிகண்டன் பேரு, அந்த மரத்துக்கு முருகன் என்று பெயர், இந்த மரத்துக்கு செம்மொழி என்று பெயர், தேன்மொழி என்று பெயர், இது ரகு என்று பெயர், இவன் தமிழ்ச்செல்வன் என்று பெயர். இந்த மரத்துக்கு அப்படி பேர் வச்சுட்டா தான் அழிவதற்கு அந்த மாணவனோ மாணவியோ சம்மதிக்க மாட்டார். அந்த பராமரிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு பேரன் பேத்திகளை அழைத்து வந்து, உங்கள் மாணவனும் உங்கள் மாணவியும் பேரன் பேத்திகளை அழைத்து வந்து, பேத்தி பேரா, இதோ பார் உன் பாட்டி நட்ட மரம், இதோ பார் உன் தாத்தா நட்ட மரம், இதற்கு நீ நீர் ஊற்று என்று சொல்லக்கூடிய அந்த சுக அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் பெரிய அபாயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 3ஆம் உலகப் போர், 3ஆம் உலகப் போர் என்று உச்சரித்தார்களே, என் உயிர் கசிய, உள்ளம் நொறுங்க இந்த பூமி என்கிற கிரகத்தை பற்றி கவலைப்பட்ட ஒரு கவிஞரின் கண்ணீர் துளிதான் 3ஆம் உலகப் போர். புவி சூட்டில் இந்த உலகம் முருகி கொண்டிருக்கிறது. என்ன ஒரு எச்சரிக்கை இருக்கு, மரங்களை வெட்டாதீர்கள், கல்கத்தா மூழ்கிவிடும் என்று ஒரு விஞ்ஞான எச்சரிக்கை இருக்கிறது. மரங்களை வெட்டிவிட்டால் பூமி சூடாகிறது. பூமி சூடானால் பனிச்சிகரங்கள் உருகுகின்றன. பனிச்சிகரங்கள் உருகினால் நதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாகிறது. நதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமானால் கடல் மட்டம் கூடுகிறது. கடல் மட்டம் கூடினால் கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம் போன்ற கடலோர மாநிலங்கள், மாவட்டங்கள், நகரங்கள் மூழ்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தயவு செய்து மரங்களை நட்டாதீர்கள், வெட்டாதீர்கள் என்ற ஒரு விஞ்ஞான எச்சரிக்கை உண்டு. இங்கு படிக்கிற மாணவர்களும் மாணவிகளும்
வேலை தேடுகிறவர்களாக இல்லாமல் இந்த மண்ணுக்கு வேலை கொடுக்கிறவர்களாக உயர வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்டில் மத நல்லிணக்கமும் ஜாதியை தாண்டிய மனித நேயமும் இனிமேல் வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால்தான் இந்தியா வல்லரசாகும். இல்லை என்றால் ஏட்டில் மட்டும்தான் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சகல சமயத்தவரும் இந்தியர் என்ற ஒரு குடையின் கீழ் ஒன்றுபட்டால் ஒழிய இந்தியா வல்லரசாவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்தியாவுக்குள் இன்னொரு மதத்துக்கும் எதிரி என்றால் எப்படி நாம் முன்னேற முடியும்? இனி வருகிற தலைமுறையில் ரெண்டு ஜாதி தான் இருக்க முடியும். அறிவில் உயர்ந்த ஜாதி, அறிவில் குறைந்த ஜாதி, ரெண்டே ஜாதி தான். இது ரெண்டுக்கும் காரணம் கல்வி.